கம்யூனிஸ்டுகள் பாரத மாதாவுடைய பவித்திர புத்திரர்கள். இந்திக்காரன் வந்து ஏன் வந்தான்னா பாரத் மாதா தமிழன் என்ற ஒரு இனமே தனியாக அதிகாரப்பூர்வமாக அவங்க கட்சி அங்கீகரிக்கவே இல்லை. இந்தியன் தான் இருக்காங்க. தமிழன் அது ஒரு தேசிய இனம் என்பதை சிபிஐயோ சிபிஎம்மோ அங்கீகரிக்கலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு சும்மா சொல்லல, அவங்க கேட்டு பாருங்க அந்த தோழர்களை. ஆரியத்துக்கு இந்திக்காரனுக்கு அடிமைப்பட்ட இந்துக்களா இருக்கணும் ஒன்று. இரண்டாவது, இந்தி மண்டலத்திலேருந்து இந்திக்காரன் நிறைய குடியேற்றிடணும் தமிழ்நாட்டில். இது தமிழர்கள் தாயகமாக இருப்பதை நீக்கிடணும். அப்போ இதை வெள்ளையா பாய்ச்சல் சொல்லணும். தமிழ்நாட்டு வாக்குப்பதிவில் வெளிமாநிலத்தவர் ஒரு வருஷம் வந்தார், போன வருஷம் வந்தார், 2 வருஷம் வந்தார், யாராக இருந்தாலும் வாக்குப்பதிவில் சேர்க்கக்கூடாது. பரம்பரையாக வாழக்கூடிய தமிழர்கள் தான் சேர்க்கணும் என்பதை சிதம்பரத்தில் சொல்லுங்க பார்ப்போம். ஆளுகின்ற மதத்தினால் அயல் மதத்தினால் பாதிக்கப்பட்டு இந்துக்கள் இந்தியாவுக்கு வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை சேர்க்கவே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு சிங்களன் பங்காளி, தமிழன் பகையாளி. அங்கே இந்த மதங்கதம்னால இனம்தான் அவங்களுக்கு நிற்கும். அப்ப தமிழ்நாடு என்பது இன்னொரு இந்தி மாநிலமாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய திட்டம். அது ஆரியத்துவ திட்டம். அதை பத்தி கவலை இல்லை திராவிடத்துவாவுக்கு. ஏன் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தொகை மாற்றம் அடைய வேண்டும் என்றால் என்னன்னா, இப்ப அது வந்து அதுக்குன்னு அசலான தமிழ் மொழி இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. உலகத்துல முதல் மொழியாக, மூத்த செம்மொழியாக, ஒரு முதல் குடிமக்கள் இனமாக தமிழ் இனம் இருக்கிறது. இதெல்லாம் நம்பர் 2 வா, கீழே வா, பாஜகவுக்கு போடு இல்லை காங்கிரஸுக்கு போடுறா அப்படின்னு தான் இந்திக்காரன் வடநாட்டுக்காரன் வேற்று மாநிலத்தான் விரும்புவான். எவ்வளவு துரோக கும்பலா இருந்தாலும் திமுக அதிமுக வெறுக்கிறான். தமிழர்கள் நாட்டம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே. மகேசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. ஒண்ணும் இல்லையா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி செங்கோட்டையில இந்திய பிரதமர் மோடி கொடியேற்றி வச்சு இந்திய மக்கள் தொகை இந்தியர்கள் மயமாக்கப்பட்ட மக்கள் தொகையா இருக்குன்னு சொல்றாருங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து வெளிமாநிலத்தவர்கள் கட்டுப்படுத்த அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்து பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கய்யா? அதாவது இந்திய மயமாக இருக்கணும்னா எப்படி ஒன்றும் புரியல. அதாவது இந்திய நாட்டு மக்கள் இந்திய மயமாக இருக்கணும்னா இந்திய மயம் என்றால் என்னன்னு தெளிவுபடுத்தி சொல்லணும். அவருடைய உரையிலிருந்து புரிந்து கொள்ள முடிஞ்சது என்னன்னா, இந்திய மயம் என்ன, பாரதிய மயம்ங்கிறாரு. பாரதிய மயம் அதற்காக உருவானதுதான் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு. 100 ஆண்டு ஆகிறது அந்த ஆர்எஸ்எஸ் உருவாகி. அவருடைய தத்துவ மேதைகள் தான் இந்திய மயம் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க என்று ஆர்எஸ்எஸ்ஸை பாராட்டுறாரு மோடி. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றதுன்னா, சமஸ்கிருதத்தை புனித மொழியாக ஏற்றுக்கிட்டு வடநாட்டு இந்திக்காரர்களுடைய பிராமணிய இந்திக்காரர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்படி நடக்கக்கூடிய, அவர்கள் சொல்லக்கூடிய ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்து, அவர்கள் மறைமுகமாக சொல்லக்கூடிய வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடித்து, தலையில் பிறந்தவர்கள் பிராமணர்கள், அவர்களுக்கு எல்லாரும் கீழ்பட்டவர்கள் என்ற வர்ணாசிரம கர்ம வினை, சனாதனம், வர்ணாசிரமம் எல்லாம் ஒன்றுக்கொண்டு இணைப்பானது தான். அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்கள் தான் பாரதிய மயம். அதான் நம்ம இந்தியன்னெஸ் அப்படிங்கிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுவது அப்படித்தான் வரணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றாருன்னா, இப்போ வெளியில பாகிஸ்தான்ல இருந்து ஏற்கனவே சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தில் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் ஒரு ஆளும் மதமாக இருக்கக்கூடிய மதத்தினால பாதிக்கப்பட்டு இந்துக்கள் வந்தாக்க இந்தியாவில் அவங்க குடியேறலாம், அவங்க குடியுரிமை வழங்கலாம் என்ற ஒரு இந்துத்துவ திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து சட்டமாக்கிட்டாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தில் கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அதில் ஒரு பௌத்த மதமாகிய அந்நிய மதம் ஆட்சி மதமாக இருக்கக்கூடிய இலங்கையில் சிங்களர்களால் இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்துக்கள், லட்சக்கணக்காக இந்துக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் போது அந்த இலங்கையில் ஆளுகின்ற மதத்தினால் அயல் மதத்தினால் பாதிக்கப்பட்டு இந்துக்கள் இந்தியாவுக்கு வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை சேர்க்கவே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு சிங்களன் பங்காளி, தமிழன் பகையாளி. அங்கே இந்த மதங்கதம்னால இனம்தான் அவங்களுக்கு நிற்கும்.
அது போல ஒரு இருக்கிறத வைத்துக்கொண்டு அவங்க வந்து அவர் வந்து டெமோக்ராபிக் டைனமிசம் ஏதோ ஒன்று பேசினார். அந்த செங்கோட்டையில் அவர் பேசின பேச்சில் வந்து ஒரு செயலூக்கமுள்ள மக்கள் தொகை, ஒரு செயல் துடிப்புள்ள மக்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்துத்துவா ஏற்றுக்கொண்ட, ஆரிய வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்ட, ஆரிய பிராமணிய, ஆரிய வைசிய, இந்தி ஏகாதிபத்தியவாதத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அப்படிதான் இருக்கணும் என்பதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த இந்தியன்னெஸ் என்பது. ஒரு மக்கள் தொகை டைனமிசம் என்று சொல்றதெல்லாம் வேற எதுவும் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வெளியார், இப்போ பங்களாதேஷ் வந்து முஸ்லீம் வரக்கூடாதுங்கிற, சரி ரைட்டு, அது நியாயம்தான், அது ஒன்றும் இல்லை. அந்த நாட்டுக்கு அவங்க இருக்கலாம், பாகிஸ்தான் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவன் நாட்டில் இருக்க வேண்டியதுதான். அப்போ இந்துக்கள் எதுவும் சிறப்பாக ஒரு பாதிக்கப்பட்டு வந்தால் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்கிறது, ஏற்கிறது அல்லது துணை நிற்கிறது, அவர்கள் நாட்டில் அவர்களுக்கு குடியுரிமையோ அல்லது சம உரிமையோ கிடைக்க நாம் குரல் கொடுப்பது, போராடுவது, இந்திய அரசு ஐநா மன்றத்தில் தலையிடுறது, மற்ற வெளி விவகாரங்களில் தலையிடுறது என்றது போல அது செய்யலாம். அது வேற விஷயம். நிரந்தரமாகவே அங்கேருந்து வந்தாக்க இந்துக்களை நம்ம ஏற்றுக்கிட்டு குடிமக்கள் ஆகிக்கலாம். ஆனால் இலங்கையில் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்திருக்காங்க பல ஆண்டுகளாக. அவங்கள அகதி என்ற அந்தஸ்து கூட கொடுக்காம அவர்களை நாடற்றவர்கள், ஸ்டேட்லெஸ் பீப்புள் என்ற வகையில் நீ வைத்திருக்கிறாய் இந்தியாக்காரன். நீங்கள் வந்து இப்போ ஜனத்தொகை டைனமிசம்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய தாயகமாக இது இருக்கக்கூடாது, இந்தியர்களின் தாயகமாக மாறணுங்க. இந்த பொருள் என்ன? இந்திக்காரன் தாயகமாக மாறணும், பிராமணிய வர்ணாசிரமம் உள்ள இந்துக்களுடைய தாயகமாக அது மாறணும். அதானே தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டு மக்கள் தொகை மாற்றம் அடைய வேண்டும் என்றால் என்னன்னா, இப்போ அது வந்து அதுக்குன்னு அசலான தமிழ் மொழி இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. உலகத்தில் முதல் மொழியாக, மூத்த செம்மொழியாக, ஒரு மூத்த முதல் குடிமக்கள் இனமாக தமிழ் இனம் இருக்கிறது. இதெல்லாம் நம்பர் 2 வா, கீழே வா. சமஸ்கிருதத்தை புனித மொழியா ஏத்துக்க, இந்திய ஆட்சி மொழியா கல்வி மொழியா ஏத்துக்க, இந்தி மயமாகிடு அப்படிங்கிறதான் அவங்களுடைய கொள்கை. காங்கிரஸ் கொள்கையும் அதுதான். அது மெல்ல மெல்ல நாசுக்கா சொல்லுவான், நயவஞ்சகமா, நேரடியாக சொல்லக்கூடிய கட்சி பாஜக, முரட்டுத்தனமாக சொல்லக்கூடிய கட்சி பாஜக. அந்த மாதிரி முரட்டுத்தனமாகத்தான் அன்றைக்கு ஆகஸ்ட் 15 அவர் சொல்லியிருக்காரு. அப்படி தமிழர்களை எல்லாம் தங்கள் அடையாளத்தை நீக்கிட்டு ஒரு ஆரியத்துக்கு, இந்திக்காரனுக்கு அடிமைப்பட்ட இந்துக்களா இருக்கணும் ஒண்ணு. இரண்டாவது, இந்தி மண்டலத்திலேருந்து இந்திக்காரன் நிறைய குடியேற்றிடணும் தமிழ்நாட்டுல. இது தமிழர்கள் தாயகமா இருப்பதை நீக்கிடணும். இது கலப்பின தாயகம் போல முதல்ல தோற்றம் கொடுக்கணும் இடைக்காலத்துல. அதன் பிறகு இந்திக்காரனுடைய, பிராமணியத்தினுடைய ஒரு தாயகமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்துத்துவா கட்சிகளுக்கு, இந்திய தேசிய கட்சிகளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய பாஜக, காங்கிரஸ் இருக்கிற கொள்கை இதுதான். காங்கிரஸ் வெளியே சொல்லாம செய்வானுங்க, வெளியே சொல்லியே செய்யக்கூடிய ஆட்கள் பாஜக. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இப்ப நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு ஆபத்து வந்திருக்கிறது. இது தப்புன்னு பேசிட்டு இருந்தா 10,000 தம்பிகளா பறி போயிடும், தமிழ்நாடு பறி போயிடும். அன்றாடம் லட்சக்கணக்கில் வந்து குவியறான் இந்திக்காரன். இங்க வடநாட்டுக்காரன் வர்றான், வந்து அவன் நம்ம காவல்துறையை அடிக்கிறான், காட்டுப்பள்ளியில நம்ம போலீஸை அவன் அடிக்கிறான், நம்ம போலீஸ் பின்வாங்குது. ஏற்கனவே அவங்க இந்த பக்கம் திருப்பூர் பகுதியில், பல்லடம் பகுதியிலலாம் அடித்தாங்க, நம்ம அடித்தாங்க. அங்கங்கே நம்மளை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கொலையும் பண்ணுறாங்க இந்திக்காரங்க. அப்போ தமிழ்நாடு என்பது இன்னொரு இந்தி மாநிலமாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய திட்டம். அது ஆரியத்துவா திட்டம். அதை பற்றி கவலை இல்லை திராவிடத்துவாவுக்கு. ஏன்? திராவிடத்துவாங்கிறது வெளியிலேருந்து வந்தவங்களுடைய ஒரு கட்சியாக அவங்க கருதிட்டு இருக்காங்க. தமிழர்களை ஏமாற்றி வச்சுட்டு இருக்காங்களே தவிர வெளிலேருந்து குடியேறியவர்களுடைய கட்சி அது திராவிட கட்சி. அவங்க அதுக்காக திராவிடன்னு பேர் ஈவேரா கொண்டா திணிக்கிறாரு. எங்களையெல்லாம் எப்படி சொல்றது, தமிழர்னு எங்களையெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பொது பேர் வேணும், அதுதான் திராவிடர் அப்படின்னு சொல்லி தானே ஈவேரா திணிக்கிறாரு. அங்கிருந்தே தமிழர் அழிப்பு. எங்க அழிப்பு? உன் ஊர்ல கர்நாடகத்தில், ஆந்திராவில் அழிக்கிறது. தமிழ்நாட்டிலேயே தமிழ் அழிப்பு, தமிழன் அழிப்பு தான் ஈவேரா தொடங்கி வச்சது. அதுதான் இன்னைக்கு திராவிட மாடல். யாருக்கு? ஸ்டாலினுக்கு. அதனுடைய பல தன்மைகள் நீங்க பார்க்கலாம். அவர்கள் ஒத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு புனித மொழி சமஸ்கிருதம் தான். ஆந்திராவில் போய் கேளுங்க, கேரளாவில் கேளுங்க, சமஸ்கிருதம் அவங்களுக்கு உயர்ந்த மொழி, புனித மொழி. அப்படிப்பட்ட நிலையில இருப்பாங்க. தமிழ்லாம் ஒரு இடைஞ்சல் கேஸ் தமிழெல்லாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி அதான் திராவிட கட்சி.
அதை வெளிப்படையாக அப்படி பேசாமல் அதை செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய கட்சி இங்கே திராவிட கட்சிகள் இல்லை. திமுக இதில் செயல்படுத்திட்டு இருக்கோம். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு பதவி வேணும், கொள்ளையடிக்கணும், அதான் எடப்பாடி கட்சி. திமுக பிரிஞ்சது, எவனுக்கும் காட்டி கொடுத்துட்டு போவேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற கட்சி. இப்படி ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கிறோம். தமிழ்நாடு தமிழர் தாயகமாக நீடிக்குமாங்கிறது. இப்போ பீகாரில் தப்பாக இப்போ இதை வாக்காளர் பட்டியலில் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, பெரிய போராட்டம், வாக்கு திருட்டு, அதெல்லாம் ராகுல் காந்தி நடத்துறாரு. இங்கே பல லட்சம் பேர் பீகார்காரங்கள வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் எப்படி கொடுக்கலாம்? எப்படி கொடுக்கலாம்? அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? அங்கே இப்போ அவங்க கொண்டு வந்துருக்கிறதுல அவங்க என்ன சொல்கிறாங்க, தேர்தல் கமிஷனே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பீகாரில் ஓட்டுரிமை இல்லைன்னா அவங்க வேறு இடம் இருக்குல்ல, உங்களுக்கு எடுத்துக்காட்டா தமிழ்நாட்டில் இருக்குல்ல, உங்களுக்கு அது செல்லும்ல. பீகாரில் இல்லைன்னா அப்படிப்பட்டு போச்சுன்னா, ஏன் அவங்க வேற இடத்துல இருக்காங்க, அதனாலதான் பீகார்ல இல்லை. அவர் பீகாரியா இருந்தாலும் வேற இடத்துல வாழ்றாங்க, வேலை இலைக்கு போய் வாழ்றான், அங்க அவங்க ஓட்டு இருக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் தேர்தல் கமிஷன் பதில் சொல்லுது. இவ்வளவு பேர் விடுபட்டு இருக்கு பீகார்ல அப்படிமா. ஆபத்து யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு தான். அவன் இங்க இங்கேயும் வாக்காளராக இருப்பான், அங்கேயும் இருப்பான், அங்க விடுபட்டு போய் இங்க மட்டுமே இருப்பான். அப்ப வாக்காளர்கள் இந்திக்காரங்க நிறைய வந்துட்டு இருக்காங்க, குடியிருப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கு, வணிகம் அவங்க பாக்குறாங்க. தெருவோர கடைவரில் இந்திக்காரன் வந்துட்டான். பெரிய பெரிய நிறுவனங்கள் அதானி அம்பானி எல்லாம் அவன் குஜராத்தியா இருந்தாலும் அவங்க எல்லாம் இந்திக்காரங்க தான். இந்தியோட சமஸ்கிருதத்தோட செல்ல பிள்ளைகள், சேவக பிள்ளைகள் அவங்க எல்லாம். அதுபோல டாடா, பிர்லா, டால்மியா, அகர்வால், இந்துஜா வேணா யாரு, எல்லாம் வடநாட்டுக்காரன், இந்திக்காரன். அவங்க தொழில் தான். அவங்கள கூட்டு வச்சு இங்க நடத்துறாரு. இந்த வேளாண் நிலங்கள் எல்லாம் அழிச்சு சிப்காட் உருவாக்கி, வாங்க உங்களுக்கு இடம் இருக்கு, வாங்க உங்களுக்கு இடம் இருக்குன்னு வாங்கி போட்டிருக்காரு நம்ம மு.க. ஸ்டாலின். அதை ஏற்கனவே அப்படிதான் எடப்பாடி போய் அழைக்க போனார். இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்காரு அழைக்கிறதுக்கு முதலாளிகளை. தமிழர் தாயகமாக இருக்கக்கூடாது, தமிழன் முதலாளியாகவும் இருக்கக்கூடாது, தமிழன் தொழிலாளியாகவும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இங்கே திராவிட கட்சி. அதுதான் அவங்களுடைய ஆண்டை இருக்கார்ல இந்தியா கட்சி, பிஜேபி, காங்கிரஸ், அவங்க கட்சி கொள்கை அதுதான். தமிழன் முதலாளியா, தமிழ்நாட்டில் முதலாளியாகவும் இருக்கக்கூடாது, தொழிலாளியாக இருக்கக்கூடாது, அதுதான் திராவிட கட்சி. அதனால அவங்க போய் அங்கங்கே கூப்பிடுவாங்க. இப்போ இது நம்ம தமிழ்நாடு நமக்கு மிஞ்சுமா? ஒரு காலத்து இந்தியா முழுவதும் வாழ்ந்த இனம், அதெல்லாம் பீர்த்திக்குவோம். அப்புறம் கடைசியில் திருவேங்கடம், திருப்பதி வரைக்கும் இருந்த இனம் பீர்த்திக்குவோம். இப்போ எங்கே அதெல்லாம்? சித்தூர் எங்கே? எல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. தேவிகுளம், பீர்மேடு 3 தாலுக்காக்கள் போயிடுச்சு. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட போய் கேரளாவோட இருக்கு. நம்ம தமிழ் வட்டங்கள் பல தாலுக்காக்கள்லாம் அங்கேயே போயிடுச்சு. ஒரு 3-4 தான் நம்மளோட கன்னியாகுமரி மக்கள் போராட்டத்தில் நம்ம கூட வந்தது. பாக்கி எல்லாம் அங்கே கிடக்கு, கேரளாவில் கிடக்கு. இப்படி கர்நாடகத்துக்கு பக்கம் பிரிச்சுட்டு போச்சு. அங்கங்கே நமக்கு மலையாளி எல்லையை பிரிச்சுக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்கான். தமிழ்நாடே இருக்குமாங்கிற கேள்வியில் இருக்கான் ஒரு பக்கம். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்திக்காரன் வருவான், வடநாட்டுக்காரன் வருவான், அவன் தாயகமாக அது மாறும் என்ற அபாயம்தான். அது பாப்புலேஷன், அது டெமோக்ராபிக் டைனமிசம், மக்கள் தொகை, செயலூக்கமுள்ள மக்கள். என்னது? தமிழனுடைய தாயத்தை பறித்து இந்திக்காரன் தாயகம் மாத்துறதுல அதான் செயல். அந்த செயலூக்கம் தான் டைனமிசம். யாருக்கு? மோடி சொல்ற டைனமிசம். நம்ம தமிழச்சி புரிஞ்சுக்கோங்க. வெளியாரை வெளியேற்றக்கூடிய போராட்டம், மக்கள் திரள் போராட்டம் நடைபெறவில்லை என்றால் தமிழர்களுக்கு தமிழ்நாடு மிஞ்சாது. பேராபத்து. உண்மையை உணர்ந்து பாருங்க. எனவே அங்கங்க அவங்க புறக்கணிக்கணும். வெளியார் கடையில பொருள் வாங்குறது இல்லை, வெளியார வேலைக்கு வைக்கிறது இல்லை. உன் இனத்து, உன் தாத்தன் பாட்டியை நினைச்சாது புறக்கணி அவனை. உனக்குன்னு ஒரு தாயகம் இருக்காது, உனக்குன்னு ஒரு தாய்நாடு இருக்காது. இந்திக்காரனுக்கு இருக்கும். தமிழ்நாடு அவனுடைய மாநிலமா மாறிடும். நம்ம பல பகுதியெல்லாம் போயிடுச்சுல, அந்த அபாயத்துல இருக்கு. அதற்கு ஒத்துதுற கட்சிகள் தான் அங்க இருக்கு. எந்தெந்த கட்சிகள் இருக்கு? திராவிட கட்சி எப்பவுமே அது ஆரியத்தினுடைய அடியாள்களை பார்க்கும். அது ஆரியத்தை எதுக்கிறது போது அவங்களுடைய போர் ஊத்தி டாக்டிக்ஸ். அது ஆரியத்தை எதுக்கிறது போக காட்டிக்கிட்டு அப்படி கை கொடுத்துவாங்க. அந்த சீட்டுகள் கூட்டணி சேர்த்துக்குவாங்க. ஏன்னா காங்கிரஸோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணி, யாரோட கூட்டணியில் இருக்கு அந்த சீட்டு. அது மாதிரி அதில் மந்திரி சபை இருக்கு, எல்லாம் பண்ண. அந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் பாரத மாதாவுடைய பவித்திர புத்திரர்கள். அவன் இந்திக்காரன் எவன் வந்தான்னா, பாரத் மாதா, தமிழன் என்ற ஒரு இனமே தனியாக அதிகாரப்பூர்வமாக அவங்க கட்சி அங்கீகரிக்கவே இல்லை. இந்தியன் தான் இருக்காங்க. தமிழன் அது ஒரு தேசிய இனம் என்பதை சிபிஐயோ சிபிஎம்மோ அங்கீகரிக்கலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சும்மா சொல்லல, அவங்க கேட்டு பாருங்க அந்த தோழர்களை.
தமிழன் இருக்கான் ஐயாவா, தெலுங்கன் இருக்கான்டா, இங்க வங்காளி இருக்கான், பல்வேறு தேசிய இனங்கள் நேஷனாலிட்டி இருக்கிற லெனின், அந்த ஊர் ஜோசப் ஸ்டாலின் அவங்க எல்லாம் வரையறுத்த தேசிய இனக்கொள்கைப்படி இங்க பல தேசிய இனங்கள் இருக்கு. இந்தியன் என்று ஒரு இனம் கிடையாது, பாரதியன் ஒரு இனம் கிடையாது சொல்லுவானா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்காரன்? அப்ப நீ என்னங்கிற யாரு? காங்கிரஸுக்கு அடுத்த வீட்டு புள்ள, அப்படி பிறந்த புள்ள நீங்க. ஆரியத்துவாவுக்கு இந்தியன்கிற கான்ஸ்டியூஷன்ல கூட இந்தியன்னு ஒரு இனம் இருப்பதை சுட்டி காட்ட வெக்கப்பட்டானுங்க அந்த ஆளுங்க, அதை உருவாக்குனவர்கள். சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் அவங்க போட்டாங்க. இந்தியன்னு ஒரு நேஷனாலிட்டி அவங்க சொல்லலை. நீ சொல்லிட்டு இருக்கிய கம்யூனிஸ்ட். அப்ப எவ்வளவு கூட்டம் அங்க இருக்குறீங்க. இப்ப வெறும் முதல் பதவி எம்எல்ஏ பதவிக்காக கட்சி நடத்திட்டு இருக்க பல்வேறு ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன அவங்களுக்கு தமிழா அழைச்சா என்ன? அவனுக்கும் இங்க எம்எல்ஏ கிடைக்க மாட்டான். அப்புறம் இந்திக்காரன் தான் எம்எல்ஏ வருவான். நான் திரும்ப சொல்றது, புதுச்சேரியில ஏன் திமுக அதிமுக ஆட்சிக்கு வர முடியல? நம்ம பக்கத்துல ஒரு ஒரு தாலுக்கா மாதிரி இருக்கிறதானே, ஒரு மாவட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஏன் வர முடியல? புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நிறைய இந்திக்காரன் இருக்கான். இந்திக்காரன் திமுக அவன் எவ்வளவு துரோகம் பண்ணாலும், அவன் எவ்வளவுதான் இந்திய ஏகாதிபத்தியத்தின் கையால் வேலை செஞ்சாலும் நம்ப மாட்டான். அசலா பாஜகவுக்கு போடு, இல்லை காங்கிரஸுக்கு போடுறா அப்படின்னுதான் இந்திக்காரன் வடநாட்டுக்காரன் வேற்று மாநிலத்தான் விரும்புவான். எவ்வளவு துரோக கும்பலா இருந்தாலும் திமுக அதிமுக வெறுக்கிறான். எனவேதான் அங்க வர முடியல. நாளைக்கு இந்த கதி தான் இங்க வரும். இது வந்தா இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு வெளிநாட்டிலே பல கப்பல்கள் வாங்கிட்டு பல தீவு வாங்கிட்டு போயிடுவாங்களே. இப்போ திமுக ஆட்களாக இருக்காங்கன்னு வச்சுங்க, பல தீவுகள் வாங்கிட்டு இப்போ நம்ம சாமியார் ஒருத்தர் சொல்றாங்கல்ல, அது மாதிரி போயிருமே அந்த கூட்டம். நம்ம மக்களுக்கு தான் ஏன் கஷ்டம்? திமுக ஆட்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம்? அவன் தீவு இது வாங்கிட்டு எவ்வளவோ போயிடுவான், எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க. காங்கிரஸ் இப்ப குற்றம் சாட்டுறீங்க. இப்ப உங்க தங்க பேச்சுல பேசுனீங்க, அதுல இந்த வெளிமாநிலத்தை திணிக்கிறதுல காங்கிரஸ் ஒன்றும் செய்யல, பிஜேபி எல்லாம் ஒண்ணுங்கிறீங்க. ஆனா இந்த பீகார் வாக்கு திரட்டுல 7 லட்சம் பேர் இங்க சேருவாங்கன்னு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஒரு காட்டமான அறிக்கை கொடுத்திருந்தாரு. இது மாதிரி 23 வாக்காளர் நிற்கிறாங்க. அது தென் மாநிலங்கள்லாம் குறிப்பா தமிழ்நாட்டுல தான் அந்த வாக்காளர் வருவாங்க, அதனால தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மிக நீண்டமான காட்டமான அறிக்கையை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜனநாயக திருட்டு, வாக்கு திருட்டு, பீகாரி வாக்காளர் திருட்டுறாங்க, இது மாதிரி திருடிதான் பிஜேபி வந்திருக்கு அப்படின்னு அவங்க கடுமையா பாஜக பேரணி பாஜக எதிர்த்து ராகுல் பேரணி போறாரு. எங்க பார்த்தாலும் அந்த ஜனநாயக படைகள் நடந்திருக்கு, அதெல்லாம் பண்றாங்க. இப்ப நீங்க ரெண்டுமே ஒரே தட்டுல வைக்கும் போது தவறான இதா இருக்கு. அது எப்படி பாருங்க? அப்போ தமிழ்நாட்டில் இந்திக்காரர்களுக்கு வாக்காளர் பட்டியல சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை கொடுக்கணும் ப. சிதம்பரம். இந்திக்காரர்களுடைய வெளிமாநிலத்தாரோ இங்க 4 வருஷம் 5 வருஷம் இருந்தாலும் சரி, 1 வருஷம் இருந்தாலும் சரி, வாக்காளர் பதிவாக செய்யக்கூடாதுன்னு அவர் அறிக்கை கொடுத்துருக்காரா ப. சிதம்பரம்? ஏன் கொடுக்கல? தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவுல பிற மொழி பேசக்கூடிய தொழிலுக்காக இங்க வந்தவங்களை சேர்க்கக்கூடாது என்று தெளிவா கொடுக்கணும் ப. சிதம்பரம். பீகார் போராட்டத்துக்கு ஆதரவுக்காக நம்மளை கொடுக்கறது, இதை முற்போக்காக நடிக்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இந்திய தேசியவாதத்துக்காக, விசுவாசத்துக்காக நம்மளுக்கு கொஞ்சம் பேசுகிற மாதிரி துரோகம். அது ஒரு டாக்டிக்ஸ் அது. அப்போ இதை வெள்ளையா பாசி சொல்லணும். தமிழ்நாட்டு வாக்குப்பதிவுல வெளிமாநிலத்தவர் 1 வருஷம் வந்தாரு, போன வருஷம் வந்தாரு, 2 வருஷம் வந்தாரு, யாரா இருந்தாலும் வாக்குப்பதிவுல சேர்க்கக்கூடாது. பரம்பரையா வாழக்கூடிய தமிழர்கள் தான் சேர்க்கணும் என்பதை சிதம்பரத்தை சொல்லுங்க பார்ப்போம். அது சும்மா அவங்க தலைவர் ராகுல் நடத்துகிற போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அவ்வளவுதான். அதுல உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டை பாதுகாக்கணும், இல்லை தமிழ்நாட்டை அப்படி எல்லாம் ஆபத்து இருக்கு என்று தமிழ்நாட்டு அபாயத்தை சொல்றது இல்லை. பீகாருக்காரங்க அப்படி அங்கங்க போயிருப்பாங்க அப்படிங்கிற இதை சுட்டி காட்டுறாரு தவிர, அது ஒண்ணு அப்படி சொன்னா நம்ம கரார வரையறுத்து சொல்ல வேண்டியதானே. அவங்க வாக்குப்பதிவு செய்யும் போது தமிழ்நாட்டில் தமிழர்கள் மரபு வழியில இங்க வாழ்றவங்க கொடுக்கணும், இங்க தொழில் செய்ய வந்தவங்க எல்லாம் வாக்காளராக சேர்க்கக்கூடாது என்று அவர் சொல்லணும். அது மாதிரி அவர் சொல்லவில்லை, அது அவங்க சொல்லவும் மாட்டாங்க. நம்ம தமிழர்கள் தான் கட்சி வேறுபாடு இல்லாம இந்த தமிழ்நாட்டையாவது பாதுகாக்கணும். உலகம் பூரா தமிழர்கள் வாழ்கிறார்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 2 லட்சம் பேர் ஈழத்துல அழிஞ்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு எப்போ அது ஏந்திரிச்சு அங்க ஒரு நாடு அமைக்கிறது, அது ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு. தமிழ்நாட்டையும் சீரழிச்சுட்டாங்க. உலகம் பூரா, நமக்கு மட்டும் இல்லை, உலகம் பூரா வாழ்ற தமிழர்களுக்கு பாதுகாப்பு எது? 12 கோடி பேர் உலகம் பூரா தமிழர் வாழ்றாங்கிறோம், அவங்களுக்கு பாதுகாப்பு எது? அடித்தளம் தாய் பூமி எது? இன்னும் அனாதை அவங்களா? நம்ம காலத்தை நம்மளும் அனாதையாகி அவங்களே அனாதையாக்கிறதா? எனவே இந்த வெளியார் சிக்கல், இந்த வாக்காளர் சிக்கல், அந்த செயல் ஊக்கமுள்ள மக்கள் தொகை என்பதெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்தானது.
அவங்களெல்லாம் இந்திய மயமாக்குறது என்றால் இந்திக்கார மயமாக்குவது, சமஸ்கிருத மயமாக்குவது, நம்ம தமிழர்களை அவங்களுக்கு கீழ்ப்பட்டவர்களாக சூத்திரர்களாக மாற்றுவது என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் மோடிக்கு கிடையாது, பாஜக கிடையாது. எனவே அதெல்லாம் எதிர்த்து நம்ம இனத்தை, நம்ம இன உரிமையை பாதுகாக்க வெளியார் எதிர்ப்பு போராட்டம், வெளியாருக்கு எதிரான ஒத்துழையாமை இயக்கம் என்ற ஒன்று விஷயத்தை நம்ம முன்னெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.